கனவு காணும்போது அதிலேயே உயிரை விடுறது எவ்வளோ அதிர்ஷ்டம் உங்களுக்கெல்லாம். நீங்க எவ்வளோதான் சக்தி வாய்ந்த டீமன் ஸ்லேயர்ஸா இருந்தாலும் மனிதனோட மிகப்பெரிய பலவீனமே அவனோட இதயம், அவனோட ஆன்மா. அந்த ஆன்மாவுடைய மத்திய பகுதியை அழிச்சிட்டா போதும், அவங்கள ரொம்ப ஈஸியா கொன்னுடலாம். எல்லா மனித இதயங்களும் ஒரே மாதிரி தான். மிருதுவானது, பலவீனமானது. அது ஒரு கண்ணாடி பவுல் மாதிரி. நீ விழற, நீ விழற, கனவுக்குள்ள விழற. ஆழமான உறக்கத்துல இருக்க. இனி உங்களால எந்திரிக்கவே முடியாது. இந்த பக்கம் வா. இங்க இருக்கிற பீச் பழங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். டன் கணக்குல ஒயிட் க்ளோவர்ஸ் இருக்கும். அத வச்சு உனக்குன்னு ஒரு கோட்டையே கட்டிடலாம். இதெல்லாம் நான் இன்னும் சூப்பரா பண்ணுவேன். நெசுகோ, எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜெனட்சு, போற வழியில ஒரு அழகான நதி இருக்கு. அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். நதியா? ஜெனட்சு, நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு தான் நீச்சல் தெரியாதே. இங்க பாரு, நான் உன்னை என் முதுகுல உட்கார வச்சு தூக்கிட்டு போவேன். உப்பு மூட்டை போலாம். நீ உட்கார்ந்தா மட்டும் போதும், ஜம்முன்னு போலாம். சும்மா பட்டு பட்டுன்னு வந்தோமா? நல்லா இருக்கா? பயணக்குழு பயணக்குழு நாமதான் குகை பயணக்குழு 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 நாமதான் குகை பயணக்குழு பயணக்குழு பயணக்குழு. தலைவா, தலைவா, என்ன வேணும்? என் முதல் அடிமையே, என் இரண்டாவது அடிமையே. இந்த குகையோட எஜமானோட வாசனை எனக்கு ரொம்ப நல்லா வருது. போக்கு தூங்கும் போது அதோட சத்தம் கூட எனக்கு கேக்குது. இங்கதான் தூங்குறானா? உடனே போங்க, திறமைய காட்டுங்க. தலைவா, ஏ உன்னதான், இங்க வா என் மூணாவது அடிமையே. ஏ உன்னதான், இங்க பார், இந்த பல பல பணத்தை நான் உனக்கு பரிசா தரேன். இந்தா வா போலாம். நான் எதுக்காக இங்க வந்தேன்? ஆமால, நான் ஒரு அஷிரா ஆயிட்டேன்னு அப்பா கிட்ட சொல்றதுக்கு தான் வந்தேன். நீ அஷீராவாயிட்ட, அதனால என்ன? பிரயோஜனம் இல்ல, அர்த்தம் இல்ல. நீ எப்பவும் எதையும் வெட்ட போறது கிடையாது. நீயும் சரி, நானும் சரி. அண்ணா, அப்பா கிட்ட செய்தி சொன்னதுக்கு சந்தோஷப்பட்டாரா? நானும் உன்ன மாதிரி அஷிராவா அண்ணா? அதை கேட்ட என்ன நினைச்சு அப்பா சந்தோஷப்படுவாரா?
அவர் எப்பவுமே அப்படி கிடையாது. அவரும் டீமன் அழிக்கிற குழுவில் ஒரு அஷிராவா வந்தவர் தான். அவருக்கு அது ரொம்பவே பிடிச்ச விஷயம். அப்படிப்பட்டவர் ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டாரு. திடீர்னு முழு உற்சாகத்தோட எங்க 2 பேரையும் ஊக்கம் கொடுத்து வளர்த்தவர். ஏன் இப்படிலாம் யோசிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லாதனால நிறுத்திடுறேன். செஞ்சிரோ, அவன் நிலைமை இன்னும் மோசம். அவன் குழந்தையா இருக்கும்போது நோய் வாய்ப்பட்டு இறந்து போன எங்க அம்மாவோட ஞாபகம் கூட அவனுக்கு இல்லை. அப்பாவுடைய முகத்தை பார்த்து வளர்ந்தவன். நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். அப்பா இதுல சந்தோஷப்படல. இதுக்கு எந்த அர்த்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்காக நான் என்னுடைய கனவை அப்படியே விட்டுட மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற அந்த நெருப்பு எப்பவும் அணையாது. அதை நான் விடவே மாட்டேன். இங்க பாரு செஞ்சிரோ, நீ என்ன மாதிரி இல்ல. உனக்கு அண்ணன் நான் இருக்கேன். என் தம்பி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் நீ ஒரு நல்ல மனுஷனா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ, புரியுதா? உன் கனவுகள் அப்படியே விட்டுறாத. சிறப்பா செயல்படு. சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம். தனிமை நம்மளை ஆக்கிரமிக்க கூடாது. பார்க்கவே நல்லா இருக்கு. இதுல ஒரு விசேஷம் என்னன்னா, யாரோட யார் இணைறாங்களோ அவங்க இவங்க கனவை ஆக்கிரமிக்கிற மாதிரி பண்ணிருக்கேன். என்னோட தாக்குதல்கள் எப்பவுமே முழு எச்சரிக்கையோட தான் இருக்கும். நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் ஹஷிராவும் சரி மத்தவங்களும் சரி குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. இந்த டீமன் ஸ்லேயர்ஸ் எல்லாரையும் கொன்னதுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா ஒரு பெரிய விருந்து சாப்பிட போறேன். இவ்வளவு வேகமா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய தோள்களை லேசா விட. இப்படியா? ஆமா, அதோ அங்கதான் இருக்காரு. அவர் கண்ணை நான் படாம போகணும். கண்ணோட மூளைக்கு போகணும். சீக்கிரமா போகணும். நான் அவங்களுக்கு காட்டுற இந்த கனவு உலகம் முடிவெட்டுறது இல்ல. அது வட்டமானது. கனவு காண்றவங்க அதோட மைய பகுதியில இருப்பாங்க. ஆழ்மனதோட சாம்ராஜ்யம் கனவுக்கு வெளியே தான் இருக்கு. அங்க அவங்களோட ஆன்மாவோட மைய பகுதியை நீங்க பார்க்கலாம். அதைத்தான் நீங்க அழிக்கணும். அதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அவங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. இதோ இருக்கு. இந்த காட்சி இங்க முடியல, ஆனா இதை தாண்டி என்னால போக முடியல. இவரோட ஆன்மாவோட மத்திய பகுதியை நான் உடனடியா அழிச்சிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட சந்தோஷமான கனவுக்குள்ள நான் போயிடுவேன். இந்த ஆழ்மன சாம்ராஜ்யம் விசித்திரமா இருக்கே. சூடா இருக்கு, எரியுதே. நான் சீக்கிரம் பண்ணணும். கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் ஆன்மாவோட கரு. இந்த அளவுக்கு சிவப்பா இருக்குன்னு நான் பார்த்ததே இல்ல. இப்ப இத அழிச்சிட்டா எனக்கு விடுதலை. மந்திர சக்தியால ஆக்கிரமிக்கப்பட்ட மனிதனால இவ்ளோ காலமா அசைய முடியாதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன ஒரு வலிமையான உள்ளுணர்வு இவருக்கு.
டான்ஜிரோ, இன்னைக்கு உனக்கு பிடிச்ச ரைஸ் பால் செஞ்சு கொடுக்க போறேன். முதல்ல பழைய ரைஸ் பால்ஸை நான் உடைக்க ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தான் இருக்குட்டா. ரைஸ் பால்ஸ் நியாயமே இல்ல. அண்ணனுக்கு மட்டும்தான் ரைஸ் பால் பிடிக்குமா? எங்களுக்கு பிடிக்காதா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கா? சரி, எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். எனக்கு அடுப்பு தயார் பண்றீங்களா? சரி, நான் இதை உடைச்சு அரைக்கிறதுக்கு கொண்டு வந்துடுறேன். சரி, நீங்க அரைக்கும் போது நானும் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு. நானும் செய்வேன். மிச்சம் வைக்காம சாப்பிடுறது என்னோட பொறுப்பு. இதுல நியாயமே இல்ல. நெசுக்கோ, வா போலாம். நான் இப்ப என்ன சொன்னேன்? நான் வந்துட்டேன். வந்துட்டியா டான்ஜிரோ? வந்துட்டேன். அண்ணா வந்தாச்சு. வாங்கண்ணா, வாங்க. வாங்கண்ணா. அட, நெசுக்கோ எங்க? அக்கா காய்கறி பறிக்கிறதுக்கு மலைக்கு போயிருக்காங்க. இந்த நேரத்துலயா? ஏன் போக கூடாதா? அது வந்து டான்ஜிரோ, குளிக்கிறதுக்கு எல்லாத்தையும் தயார் பண்றியா? எனக்கு இதெல்லாம் தயார் பண்ற வேலை இருக்கு. நான் விசித்திரமா ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை களைப்பா இருக்கணும். அட, போயிடுச்சே. அது என்னவா இருக்கும்? டூல் பாக்ஸோ? என் கண்ணே என்னை ஏமாத்துதா? ஒண்ணுமே புரியல. எழுந்துற, எழுந்துடா. எழுந்துக்கோ, நீ தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்க. இது ஒரு கனவு, இது கனவு. சீக்கிரமா எழுந்துற. அப்படியா? ஆமா, உண்மைதான். நாம இப்ப ட்ரெயின்ல இருக்கோம். எழுந்து சண்டை போடு, சண்டை போடு, சண்டை போடு. அண்ணா எனக்கு முள்ளங்கி கூட. அதெல்லாம் கிடையாது. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா நீ? ஏன் எப்ப பாரு அண்ணன் கிட்டேன்னு சாப்பாடு வாங்கி சாப்பிடுற நீ? ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன? இப்பதானே 2வது வாட்டி சாப்பிட்ட, அப்புறம் என்ன? இது நல்லதில்ல. நான் இன்னும் முடிக்கல. நான் இன்னும் கனவுக்குள்ளதான் இருக்கேன். எப்படி இதுல இருந்து வெளில வர்றது? இது கனவு தெரிஞ்சு நான் எப்படி உள்ள இருக்க முடியும்? இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் கண் விழிக்கணும். என்னாச்சு? இப்ப என்ன பண்றது? நெருப்பு. அண்ணா நெசுகாவோட வாசனை, நெசுகாவோட ரத்தம். நெசுகோ, நெசுகோ. எசீரோட நிச்சரிங் வால். நான் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா. அண்ணா அண்ணா, நல்லா இருக்கியா அண்ணா? அண்ணா,
என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்ப போயே ஆகணும். நான் சீக்கிரமா போயே ஆகணும். என்ன மன்னிச்சிருங்க. அண்ணா அண்ணா நில்லுங்க. எனக்கு இந்த கனவை காட்டுற அந்த டீமன் என் பக்கத்துலதான் இருக்கணும். உடனே நான் அதை இப்போவே கண்டுபிடிச்சு அதை அழிச்சாகணும். எங்க இருக்கு? அழிச்சாகணும். அண்ணா எங்க போறீங்க? இன்னைக்கு நான் நிறைய காய்கறிகளை பறிச்சிருக்கேன். அதோ அந்த பக்கம்தான். திடீர்னு அண்ணாவோட உடம்புல ஒரே நெருப்பாயிடுச்சு. அம்மா டான்ஜிரு, உனக்கு ஒன்றும் ஆகலையே? அண்ணா என்னாச்சு டான்ஜிரு உனக்கு? ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க? எனக்கும் இங்க இருக்கணும்னு ஆசைதான், நிரந்தரமா. திரும்பி இவங்க போயிடணும்னு ஆசையா இருக்கு. நியாயமா நானும் இவங்கள மாதிரி இங்க சந்தோஷமா வாழ்ந்திருக்கணும். இந்த இடத்துல அதெல்லாம் நடக்கலனா இந்நேரத்துக்கு இவங்கள உயிரோட இருந்திருப்பாங்க. நெசுக்கோ உயிரோட இருந்திருப்பா, சந்தோஷமா இருந்திருப்பா. இதெல்லாம் நடக்கலனா, நடக்காம இருந்திருந்தா இந்த இடத்துல நெருப்புக்காக விறகுகளை வெட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். என் கை இந்த வாழை தொட்டிருக்காது. இது எதுவும் நடக்காம இருந்திருந்தா, எல்லாரும் உயிரோட இருந்திருந்தா, ஆனா இப்ப அவங்க எல்லாரையும் இழந்துட்டேன். நான் திரும்ப போகவே முடியாது. அண்ணா எங்களை விட்டு போகாதீங்க அண்ணா. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிரு இருக்குட்டா. இனி நம்மளால ஒன்னா இருக்கவே முடியாது. ஆனா எனக்கு உங்களோட ஞாபகங்கள் எப்பவுமே மனசுல இருக்கும். உங்களை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன், அது மட்டும் உறுதி. நன்றி சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, வருத்தப்படவும் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன ஆனாலும் உங்களை மறக்கவே மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, என் மனசு இங்கேயே தான் இருக்கும். அதனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இவனோட ஆன்மாவோட கருவான உடனடியே அழிச்சே ஆகணும். இவ இதயத்துக்குள்ள இப்படித்தான் இருக்குமா? இது எப்படி இவ்வளவு அழகா இருக்க முடியும்? முடிவே இல்லாம விரிவடைஞ்சு இருக்கு, அப்புறம் இதமாவும் இருக்கு. அவங்க பிரச்சனையில இருக்காங்கல்ல, ஏன்னு தான் தெரியல. இன்னும் ஒருத்தரோட ஆன்மா கருவை கூட யாரும் அழிக்கல. சரி, எனக்கு இதனால நேரமாச்சு கிடைக்குது, அதனால பிரச்சனை இல்லை. இங்க இல்ல, ஆனா டீமன் வாசனை எனக்கு வருது, லேசா வருது. ஆனா இது என்னது? எல்லாத்து மேலயும் ஏதோ ஒரு திரை இருக்கு. டீமன் வாசனை தான், எனக்கு இது நல்லா தெரியுது. ஆனா சரியா எங்கன்னுதான் தெரியல. நான் சீக்கிரம் வெளியே போய் ஆகணும். நெசுகோக்கு வேற ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. இப்படியே எல்லாரும் தூங்கிட்டு இருந்தா
நாங்க எல்லாரும் பெரிய பிரச்சனையில மாட்டிப்போம். இப்ப என்ன பண்றது? என்னால சுவாசத்துல இப்ப முழு கவனத்தை செலுத்த முடியல. இப்ப உன்னை ஆழ்ந்த தூக்கத்துல தான் இருக்கனா? டான்ஜிரோ, உன்னுடைய வாளை எடு. நீ வெட்ட வேண்டியது ஒண்ணு இருக்கு. நான் பண்ண வேண்டியது ஒண்ணு இருக்கு. இது பண்ணியே ஆகணும். இது பண்ணாதான் என்னால எழுந்திருக்க முடியும். அது என்ன நல்லாவே தெரியும். ஒருவேளை இந்த முடிவு தப்பா இருந்தா, ஒருவேளை இந்த கனவு நிஜத்தையும் பாதிக்கக்கூடியதா இருந்தா, வேற வழியே இல்ல. தயங்காத, பண்ணு. நீ இதை பண்ணிதான் ஆகணும். இந்த கனவோட மரணம் என்ன நிஜத்துல எழுப்பிடும். அப்படின்னா நான் பண்ண வேண்டியது என் கழுத்தை வெட்டிக்கணும். சிறப்பா நீ உன்னை எல்லாத்துக்கும் தயார்படுத்தியிருக்க. இது எல்லாமே நீங்க எனக்கு கத்துக் கொடுத்தது தானே? நீ தாக்கப்படும் போது கூட சக மனிதர்கள் மேல அன்பு வச்சிருக்கிற ஒரு நல்ல இதயம் உள்ளவனா, பலசாலியா நீ இருக்கணும். டீமனோட கையில சிக்கி தவிக்கிற மத்த எல்லாரையும், நெசுகோவியும் பத்திரமா பாத்துக்கோ. டான்ஜிரோ. கண்டிப்பா நான் இதை செய்வேன்பா.